18ஆம் படி கருப்பசாமி. மதுரையில இருக்கிற அழகர் கோயிலுக்கு ஒரு 18ஆம் படி கருப்பசாமி கோயில்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோயில் இருக்குங்க. இந்த கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அது போக ரொம்பவே சக்தி வாய்ந்ததுங்க. இந்த 18ஆம் படி கருப்பசாமியோட வரலாறு என்ன தெரியுமா? எதனால அவர் அழகர் கோயிலுக்கு பக்கத்துல அங்க அந்த கோயில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த கோவில்ல இருக்கிற 18 படிகள், இந்த 18 படிகள் தாண்டி தான் மேல கருப்பசாமி இருப்பாரு. அதனாலதான் 18ஆம் படி கருப்பசாமின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் வந்தது. இந்த 18 படியுமே 18 மாந்திரிகவாதிகள்ங்கிறது உங்களில் எத்தனை பேர் தெரியும்? இந்த 18 மாந்திரிகவாதிகளும் தன்னைத்தானே ஜீவசமாதி பண்ணிக்கிட்டு இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அதை படிக்கட்டா மாறுறாங்க. மேலே உட்கார்ந்துருக்கவர் தான் 18ஆம் படி கருப்பசாமிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க இந்த கதையை பார்க்கலாம். பொதுவாகவே உங்க எல்லாருக்குமே தெரியும், மதுரைனாலே பாண்டிய நாடு, அதே மாதிரி சேர நாடு, சோழ நாடுன்னு சொல்லிட்டு தனித்தனியா அந்த காலத்துல இருந்திருக்குது. இந்த பாண்டிய மண்ணுல ஒரு அழகர் கோயில் இருக்குது. இந்த அழகர் கோயில்ல இருக்கிற அழகரை பார்த்தா யாரா இருந்தாலுமே ஒரு மாதிரி மயங்கி சொக்கி போய் நிற்பாங்களாங்க, கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு. அவ்வளோ அழகான ஒரு சிலை, அதுல அவ்வளோ டைமண்ட், அந்த மாதிரி தங்கத்தால ஆன நிறைய விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்களாம் அவருக்கு அலங்காரம் பண்ணி. இவரை பார்த்தாலே ஒரு மாதிரி ஸ்டன்னிங் ஆகி அப்படி நின்றுவாங்களாங்க. இப்போ சேர நாட்டு அரசர் ஒரு நாள் இந்த பாண்டிய நாட்டுக்கு வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் இந்த அழகர் கோயிலுக்கு வரும்போது அவர் இந்த அழகரை பார்த்து அவரோட அழகுல சொக்கி போய் நிற்கிறாரு. எப்படியாச்சும் இந்த அழகர் சிலையை கடத்திக்கிட்டு நம்மளோட நாட்டுக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாரு. இப்போ சேர நாட்டு அரசர் மந்திரி கிட்ட போய் இதை சொல்றாரு, எனக்கு அந்த அழகர் வேணும், இந்த அழகர் சிலையை எப்படியா அங்கேருந்து கடத்திட்டு வரணும், பாண்டிய மன்னனுக்கு நம்ம தான் எடுத்தோங்கிறதும் தெரியக்கூடாது, எப்படியாச்சும் அதை திருடிட்டு வாங்கன்னு சொல்லும் போது அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அவர் 18 மாந்திரிகவாதிகளை வர வைக்கிறார். அவங்களுக்கான கட்டளையும் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க இந்த வேலையை தான் பார்க்கணும்னு சொல்றாரு. இப்போ அந்த 18 மாந்திரிகவாதிகளும் கிளம்பி அழகர் கோயிலுக்கு வராங்க. இவங்க மட்டும் வரலங்க, இவங்க கூட கருப்பண்ணசாமியும் வராரு. அதாவது சேர நாட்டு அரசர் அவரோட இஷ்ட தெய்வமான கருப்பசாமியை வேண்டி இவங்க கூட துணைக்கு அனுப்புறாரு. 18 மாந்திரிகவாதிகளுக்கு துணையா கருப்பசாமி வராரு. எதுக்கு? அழகர் சிலையை திருடிட்டு போறதுக்கு. இந்த அழகர் சிலையை திருடும் போது எவனாச்சும் வந்தானா கருப்பசாமி பார்த்துப்பாரு, நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. 18 மாந்திரிகவாதிகளும் கருப்பசாமியும் கிளம்பி பாண்டிய நாட்டில் இருக்கிற அந்த அழகர் கோயிலுக்கு போறாங்க. அழகர் கோயிலுக்குள்ள போன 18 மாந்திரிகவாதிகளும் உள்ள போயிட்டு அவங்களோட கண்ணுல இந்த கருப்பு மை, இந்த சுடுகாட்டிலேருந்து எடுத்த ஒரு, அவங்களே இந்த மாந்திரிகவாதிகள்லாம் யூஸ் பண்ணுற ஒரு மை, இந்த கருப்பு மையை இங்கனுக்குள்ளே அப்பிக்கிறாங்க. இங்கே அப்புனாங்கன்னா அவங்க யாரோட கண்ணுக்குமே தெரிய மாட்டாங்க, அங்கேயே தான் இருப்பாங்க. அந்த கோவிலில் யாருக்குமே தெரியாமல், கோவில் நட சாத்தினதுக்கு அப்புறமா அவங்க உள்ளே தான் இருப்பாங்க. அது யாருக்குமே தெரியாது, அந்த பூசாரிக்கு கூட தெரியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு நாளாக போதுங்க. இப்போ கருப்பசாமி வெளியே தான் இருக்கிறார், இந்த கோயிலுக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு இடத்துல. எதனா பிரச்சனைனா அவர் உள்ள வந்து இவங்களை காப்பாற்றுவார், அதுதான் அவரோட வேலை. இந்த 18 மாந்திரிகவாதிகளும் அந்த அழகர் சிலையை பார்த்ததுமே ஒரு மாதிரி அவரோட அழகுல மயங்கி இவங்களுக்குமே ஆசை வருது, எப்படியாச்சும் இவர் வந்து தூக்கிட்டு போயிடணும். இப்போதான் தெரியுது சேர நாட்டு மன்னர் எதனால இந்த அழகர் சிலை மேலே இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடக்க இவங்க பண்ணுற அந்த மாந்திரிகம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட்டாக இருந்த அந்த கோயில் மங்க ஆரம்பிக்குதுங்க. அந்த தெய்வீக கலை, தெய்வீக கடாட்சம் சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி டார்க்னஸ் சூழ ஆரம்பிக்குது, இருள் சூழ ஆரம்பிக்குது அந்த கோவிலுக்குள்ள. இதை இந்த பூசாரியும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் என்னங்கிறது யாருக்குமே தெரியலை. இந்த டைம்ல தான் அந்த கோவிலோட பூசாரியோட கனவுல அழகர் வந்து சொல்றாருங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே. 18 மாந்திரிகவாதிகள் சேர நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவரோட கனவுல நடந்தது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா அவர் பாண்டிய மன்னன் கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி சேர நாட்டில இருந்து 18 மாந்திரிகவாதிகள் வந்திருக்கிறாங்க, அழகர் சிலையை கடத்த போறாங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்ப பாண்டிய மன்னன் என்ன சொல்றாருன்னா, இன்னையில இருந்து அடுத்த 3 நாளைக்கு மிளகு அதிகமா கலந்து பிரசாதம் வையே அப்படின்னு இருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே இந்த கோயிலோட பூசாரியும் பிரசாதம் எல்லாத்துலேயும் மிளகு அதிகமாக கடந்து வைக்கிறார். இந்த மிளகை சாப்பிட்டுட்டு, பொங்கல்ல மிளகு அதிகமாக வச்சதையும் அதை சாப்பிட்டுட்டு மாந்திரிகவாதிகளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கண்ணில் வச்ச அந்த மையை அழிஞ்சு அவங்க வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கிறாங்க. மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பாண்டிய மன்னர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமா அந்த 18 மாந்திரிகவாதிகளுமே மாட்டிக்கிறாங்க பாண்டிய மன்னன் கிட்ட. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இவரை கடத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம், இந்த கோவிலுக்கே வந்தோம். ஆனால் இவரோட அழகும் இந்த கோயிலோட ஒரு பாசிட்டிவ் அமைப்பும் எங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருச்சு. நாங்களே இன்னும் 2 நாள் கழிச்சு இந்த சிலையை தூக்கிட்டு போயிருப்போமான்னு கேட்டா கிடையாது. நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம், இந்த சாமியை நாங்க பகைச்சிருக்க கூடாது, இந்த சாமியை கடத்துறதுக்கு நாங்க இங்க வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தப்ப உணர்றாங்க 18 மாந்திரிகவாதிகளும்.
இந்த டைம்ல அந்த இடத்துக்கு வர கருப்பண்ணசாமி என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது அவரு அப்பதான் அந்த அழகரை பார்க்குறாரு. யாரு? கருப்பசாமி ஃபர்ஸ்ட் டைமா அந்த அழகரை அப்பதான் பார்க்குறாரு. இந்த மாந்திரிகவாதிகள் எல்லாரும் இந்த கோயிலுக்குள்ள போகும்போது அவர் வரவே இல்லை, அவர் ஓரமா வெளியே தான் இருந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் டைமா அந்த அழகரை பார்த்ததுக்கு அப்புறமா இவருமே அவரோட ஒரு பக்தியில அவரை பார்த்ததுமே இவரால் கையெடுத்து கும்பிடாம இருக்க முடியல. கும்பிட்டுட்டு இவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, வெளியே வந்து ஆல்ரெடி இங்க ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இல்லையா, பாண்டிய மன்னர்கிட்ட கருப்புசாமி என்ன சொல்றாருன்னா, நானுமே இந்த அழகரை தூக்கிட்டு போறதுக்கு காவலா தான் வந்தேன் இவங்க 18 பேருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் இந்த அழகருக்கு நான் தான் காவல் தெய்வமா இருப்பேன். என்னை மீறி தான் இவரை யாருன்னா கடத்தினாலோ இல்லை இவரை எங்கேயாச்சும் கொண்டு போகணுனாலோ என்னை மீறி தான் கூட்டு போகணும், நான் அவருக்கு காவலா நிற்பேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உறுதிமொழி எடுத்திருக்கிறாரு. இப்போ இந்த 18 மாந்திரிகவாதிகளுமே அவங்களே ஜீவசமாதி செஞ்சுக்கிட்டு படிக்கட்டா மாறுறாங்க. ஒவ்வொரு மாந்திரிகவாதியும் ஒவ்வொரு படிக்கட்டா இருந்திருக்கிறாங்க. இந்த 18 மாந்திரிகவாதிகளும் ஜீவசமாதியாகி இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு மேலே ஏறி நின்றுக்கிறாரு இவர் கருப்பசாமி. இதனாலதான் அவருக்கு 18ஆம் படி கருப்பசாமின்னு பேர் வந்திருக்குதுங்க. இந்த 18ஆம் படி கருப்பசாமி கோயில் இப்பயுமே மதுரையில இருக்கு. இந்த கருப்பசாமியை வேண்டிக்கிட்டு மனசார நம்ம ஒரு கோரிக்கையை வச்சோன்னா அது நிறைவேறாம இருந்ததா சரித்திரமே கிடையாதாங்க. ரொம்பவே துடியான தெய்வம். அது போக டெய்லி நைட்டு அந்த ஏரியா சைடில் இவர் வந்து வலம் வரதாகவும் இந்த அழகருக்கு இப்போ வரைக்குமே அவர் தான் அங்கே காவலாக நிற்கிறதாகவும் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பேசிக்கிறாங்கங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை நான் கேட்டதுமே எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி சிலுத்து போச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோக்கு ஒரு ஸ்டோரி வந்திருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற மதன் அப்படிங்கிற பிரதர், மதுரையை சேர்ந்தவர், மதுரை தல்லாக்குளத்தை சேர்ந்தவர் தான் மதன். அவரோட வாழ்க்கையில நடந்த மறக்கவே முடியாத ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை எனக்கு அனுப்பியிருக்கிறாரு. அதுக்கும் இந்த 18ஆம் படி கருப்பசாமிக்கும் உள்ள வந்து கனெக்ட் ஆகுங்க. அதனால தான் நான் இந்த கருப்பசாமியோட வரலாறு என்னங்கிறத முதல்ல சொல்லிட்டேன். வாங்க மதனோட ஸ்டோரி என்னங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பிரதரோட பேர் மதன்ங்க. மதன் மதுரையில் தல்லாக்குளம்ங்கிற ஏரியாவை சேர்ந்தவர். அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரையில் தான். தல்லாக்குளம் தான் அவரோட நேட்டிவ் பிளேஸே. இது உண்மையான ஊரோட பேர் தான், உண்மையான அவரோட ஆளோட பேர் தான். அதாவது அனுப்புனார் இல்லையா, அவரோட நேமையும் ஊரையும் நீங்கள் சொல்லுங்கண்ணே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நீங்கள் என் பேரையும் என் ஊரையும் சொல்லியே சொல்லுங்கன்னு தான் சொன்னார். அதனால இது புனைப்பெயர்கள் கிடையாதுங்க, அவர் சொன்ன நேமை நான் அப்படியே சொல்லிட்டேன். மதுரை தல்லாக்குளத்தை சேர்ந்த மதன்கிற பிரதருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸாங்க. அவருக்கு அவங்க சொந்தக்காரங்களை விட ஃப்ரெண்ட்ஸு தான் அதிகமாக. நட்புக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டருங்க. இவர் நட்புக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். இந்த பிரிஞ்ச லவ் சேர்த்து வைக்கிறது, ஊரில் வந்து எதனா ஒரு பிரச்சனைனா, அந்த லவ்வர்ஸுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா அதுக்கு இறங்கி சுருக்கமாக சொன்னால் அந்த ஷாஜகான் படத்தில் தளபதி பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி வேலைகள்லாம் நிறையா பார்த்துருக்கிறாராங்க. என்னதான் மதன் வந்து நல்லவராக இருந்தாலும், ஊருக்காக ஃப்ரெண்ட்ஸுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணாலும், மதன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாங்க முடிச்சிருக்கிறாரு. முடிச்சிட்டாரான்னு கேட்டிங்கன்னா இன்னுமே கிடையாது, அரியர் வச்சுட்டு தான் இருந்திருக்கிறாரு. அதாவது இந்த சம்பவம் நடக்கிற காலகட்டம் 2009 பீரியடில் இவர் அரியர் வச்சிருக்கிறாரு. இப்போ இவங்க அப்பா, அம்மா, மதன், அவரோட தம்பி கார்த்தி, இவங்க 4 பேர் தான் அவங்களோட வீட்டில். இவங்களோட தாத்தா பாட்டி எல்லாருமே வேற ஊர்ல இருக்கிறாங்க. இப்போ இவங்க அப்பாவும் அம்மாவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னை பார்த்து உன் தம்பியும் கெட்டு குட்டிச்சவரா போயிடுவான்டா, எதனா ஒன்று பண்றா, படிச்ச படிப்புக்கு இல்லைனாலும் எதனா ஒரு தொழில் பார்த்துக்கிட்டுறா, சும்மாவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. நாளை பின்ன உனக்கு பொண்ணு கொடுக்கறது கூட ஆள் இருக்காது. இப்படி திட்டியே ஒரு மாதிரி வெக்ஸாகி போன ஒரு கேரக்டர் தாங்க மதன். இவரே ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாருன்னா, நமக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸுக்கு, ஏன்னா ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் வச்சிருக்கிறார், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் பெருசுங்கிறனால நம்ம ஏன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிக்க கூடாது. லைக் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னங்கிறத நான் சொல்லிடுறேங்க, நிறைய பேர் புரியாது. ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு ஈவெண்ட் இப்போ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அங்கே இந்த விஜய் டிவிலேருந்து ஒரு 3 ஆர்டிஸ்ட்டு, சன் டிவிலேருந்து ஒரு 4 ஆர்டிஸ்ட்டு இப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்க. இதுவும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான். ஆனால் இவர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் அந்த டெக்கரேஷன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வெட்டிங் டெக்கார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டெக்கார்ஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் மொத்தமாக ஒரு குடவுனில் வாங்கி போட்டு, அந்த குடவுன்லேருந்து அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வர்றது தான் இவங்களோட வேலை. அதாவது இவரோட வேலை இல்லை, இவர் ஆள் வச்சு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவரோட கம்பெனியில் வேலை பார்க்கறது 2 பேர் தாங்க, இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவரை மாதிரியே வேலை வெட்டி எதுவுமே வெளியே போகாமல்
என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்துட்டு இருந்த இவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை தான் இவர் வேலைக்கு வச்சிருக்கிறாரு. ஆனால் 3 பேருமே நல்லா உழைச்சி ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு வருஷத்தில் அந்த மதுரையில் இவங்களோட டெக்கார்ஸ் பேரை கேட்டாலே எல்லாருக்குமே தெரியும். இந்த டெக்காரோட நேம் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இப்போ அவர் அந்த தொழில் பண்ணலை. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவர் அந்த தொழிலே விட்டார்னா அதே பிராண்டில் அவரோட ஃப்ரெண்ட் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த நேம் மென்ஷன் பண்ணால் அவருக்கு பேர் கெட்டு போகும், அதனால் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால தான் அவரோட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டோட நேம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணலை. மதனுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஜாதி மதம் அதே மாதிரி சாமி பேய் இதுலலாம் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பர்சனுங்க. கேள்விப்படுவார் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை அவர் தம்பியோ இல்லை அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அது மேலே அவருக்கு ஒரு ஈடுபாடு வந்தது இல்லையாங்க. அது இன்ட்ரெஸ்ட் வந்தது கிடையாதான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, கட்டுக்கதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் மதன். இப்போது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற மேலூர்னு சொல்லிட்டு ஒரு ஊருங்க, ஒரு கிராமம் இருக்குதான். அந்த மேலூருங்கிற ஊருக்கு இவங்களுக்கு ஒரு ஈவெண்ட் வந்திருக்குது. கல்யாண வீடுனாலே நைட்டே போயிட்டு இவங்க அந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த நாள் அந்த கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த டெக்காரெலாம் அப்படியே கலட்டிட்டு சின்ன யானையில் ஏற்றிட்டு ரிட்டன் வந்துருவாங்களாம். அப்போ ஒரு நாள் போனாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அங்கே இருந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் ரிட்டன் வருவாங்க. அதே மாதிரி தான் மேலூரில் ஒரு ஃபங்க்ஷன் விஷயமா சின்ன யானையில் எல்லா பொருட்களை எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரில் ஒருத்தருக்கு ஹெவி ஃபீவர், அவர் தான் வண்டி ஓட்டுவார். ஆனால் அவர் அன்னைக்கு அவைலபிள் இல்லை. இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட லைசன்ஸ் இல்லை, ஆனால் நல்லாவே ஓட்டுவார், வண்டி ஓட்டுவார், எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் போயிட்டு ரிட்டன் வந்துடலாம். ஆனால் எங்கே ஏன்னா போலீஸ் பிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு வேற டிரைவர்ஸ் தேடி இருக்கிறாரு. யாருமே கிடைக்கல. வேற வழி இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டு ராஜை தான் கூட்டு போயிருக்கிறாரு கூட டிரைவரா. அவர் ஒருத்தர் இவர் ஒருத்தர், 2 பேர். சின்ன டெக்கரேஷன் தான், ஒரு சின்ன மஹால் தான். 2 பேரா எல்லா டெக்கரேஷனையும் பண்ணி முடிச்சிருவாங்களாங்க. ஸோ இப்போ இந்த மேலூருக்கு போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அன்டைம் ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது எப்போவுமே இவர் குடிச்சிட்டு தான் வருவாராங்க. மதன் வந்து குடிப்பாராம், அவரோட ஃப்ரெண்ட் ராஜுமே குடிப்பாராம். ஆனால் அன்னைக்கு அவர் குடிக்கலை, ஏன்னா வண்டி ஓட்டணும்னு சொல்லிட்டு முன்னாடி உட்காந்துருக்கிறார். பின்னாடி திங்ஸ் எல்லாத்தையும் இந்த சின்ன யானையில் போட்டுட்டு அங்கேயே ஒரு மெத்த மாதிரி சின்னதாக ஒன்று வச்சிருப்பாராம் இவர் படுத்துக்கிறதுக்கு. யார் மதனுக்கு அங்கேயே படுத்துருவாராங்க. பின்னாடியே படுத்துக்கிட்டு அந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு ரோட்டை பார்த்துக்கிட்டு ஜாலியாக வருவாராம். இதுதான் அவரோட எப்பயுமே ஈவெண்ட்டுக்கு போனால் அவர் பண்ணுற விஷயம். அதே மாதிரி தான் அன்னைக்கு நைட்டு ஒரு 12:30-12:45 இருக்குமாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த மேலூர்லேருந்து ஒத்தக்கடை ஜங்ஷனுக்கு வர வழியில், ஒத்தக்கடை ஜங்ஷனுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குமாங்க. இந்த டிஸ்டன்ஸில் இந்த வண்டி வந்துக்கிட்டு இருக்குது. இவர் ஆல்ரெடி குடிச்சிட்டு பின்னாடி படுத்து தூங்குற ஸ்டேஜில் தான் இருக்கிறார். யார்? மதன். ராஜ் அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு கரெக்டாக வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இப்போ மதன் யதார்த்தமா கண்ணை முழிச்சு பார்க்குறாருங்க. வானத்தில் அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு செகண்ட் தண்ணி தான் எடுக்குது. எந்திரிச்சு உட்கார்றாரு. ஏன்னா பக்கத்துலேயே தான் வாட்டர் கேன் இருக்குது. எந்திரிச்சு உட்காந்துட்டு அந்த வாட்டர் கேனை எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வாட்டர் கேனை பொத்துன்னு கீழே போட்டுருக்கிறாருங்க, பயந்து போய். ஏன்னா இந்த ரோட்டில் வண்டி மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் வண்டிக்கு பின்னாடி இப்படி உட்காந்துட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது லைட்டாக என்னோட கண்ணு இப்படி பார்க்கும் இல்லையா, அந்த டைமில் ரோட்டில் ஒரு பொண்ணு பின்னாடியே ஓடி வந்துருக்குதுங்க. இந்த வண்டிக்கு பின்னாடியே, இந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடில் போதோ அதுக்கு இணையா கூடயே ஓடி வந்திருக்குது. அதாவது இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா மேலேயே ஏறி இருக்குமா ஜம்ப் பண்ணி. அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடி வரதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாகி கீழே போட்டிருக்கிறாரு. இவருக்கு இந்த பேய் பிசாசு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, சாமி மேலேயும் நம்பிக்கை கிடையாது. ஆனால் யாராக இருந்தாலுமே அன்டைமில் ஒரு 12-12:45 இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா அவங்களுக்கு இப்படி தாங்க பீதியை கலப்போம். அதே மாதிரி தான் மதனுமே பயந்துருக்கிறார். பயந்துட்டு கத்தி இருக்கிறார். கத்துல இவர் ராஜ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஓரங்கட்டி இருக்கிறாரு வண்டியை ஓரங்கட்டும் போதும் அந்த உருவம் ஓடி வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு, அது ஒரு பேய் மாதிரியே இல்லையாங்க, ஒரு பொண்ணு தானா. ஒரு பொண்ணு அழகா இருக்குதான், மல்லிகைப்பூ வச்சிருக்குதான், பிளாக் கலர்ல ஒரு மாதிரி சுடிதார்லாம் போட்டிருக்குதான், பின்னாடியே ஓடி வருதாங்க. ஒரு விஷயத்த மட்டும் அவர் கவனிச்சிருக்கிறாரு, அந்த பொண்ணோட உடம்பு ஃபுல்லா ரத்தம், அதாவது தலையில இருந்து இந்த சைடு ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி ரத்தமா ஓடிட்டு இருக்குதான். ரத்தம் ஒழுக அதோட ஓடி வந்துருக்குது. இப்போ இவர் வண்டியை நிப்பாட்ட போகும்போது இந்த சின்ன யானையெல்லாம் பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்குங்க, அந்த டோரை ஓப்பன் பண்ணி கத்தி இருக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டை அசிங்கமா திட்டி வண்டியை நிப்பாட்டாதரா, எர்றான்னு சொல்லியிருக்கிறாரு. அவரும் வண்டியை நிப்பாட்டாம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டாராங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தார் இல்லையா, வண்டியை நிப்பாட்டாதுன்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட பேசிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணோட உருவம் அங்கே இல்லையா, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த உருவம் இல்லையா, இந்த மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஷாப் ஒன்று வருமாங்க. இந்த ஷாப்பில் நிப்பாட்ட சொல்லி இவர் இறங்கி முன்னாடி போய் உட்காந்துக்கிறார். யாரு? அவர் ஃப்ரெண்டு கூட, ராஜு கூட போய் உட்காந்துக்கிறார். என்னடா ஆச்சு, ஏன்டா கத்துன, என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, எதுக்கு நீ அசிங்கமா பேசுன, இப்படிலாம் பேச மாட்டேன்,
போதை அதிகமாயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்ததெல்லாம் சொல்றாரு. அவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இதுக்கு தாண்டா சொன்னேன் கூட யாராச்சும் ஒருத்தரை கூட்டு வரலான்ட்டு, இதுக்கு தான் சொன்னேன் குடிச்சிட்டு வராத, கவுச்சி சாப்பிடாதன்னு சொன்னேன். இந்த ரோடே மோசமான ரோடு. ஏன்னா இவங்க வந்த ரோடு இந்த ஒத்தக்கடை ஜங்ஷனுங்கிறது மோஸ்ட் ஆக்சிடென்ட் அங்கே தான் நடக்குமாங்க, நடந்துருக்குதாங்க இது நாள் வரைக்கும், இப்போ வரைக்குமே நடந்துகிட்டு இருக்குதாங்க. மதுரையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மேபி பார்த்துட்டு இருக்கவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஒத்தக்கடை ஜங்ஷனை பற்றி, பைபாஸ் ரோடை பற்றி. ரிங் ரோடுன்னு சொன்னார், அதாவது ஒத்தக்கடையிலேருந்து ரிங் ரோடு மாதிரி போகுமா, ரிங் ரோடாம் அந்த ரோடு பேர். அந்த ஜங்ஷனே ரொம்ப மோசமான ஜங்ஷனாங்க, ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆங்க, குழந்தைங்க பொண்ணுங்க பெரியவங்க நிறைய பேர் இறந்துருக்குறாங்களாம். அதில் யாரோ ஒருத்தவங்க தான் பின்னாடி ஓடி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேய் மேலே நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் சொல்லும் போது பேயினா பயங்கிற அந்த ராஜுக்கு எப்படிங்க இருந்திருக்கும்? உசுரை கையில் பிடிச்சிட்டு தான் வண்டியை ஓட்டிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த ஒத்தக்கடை ஜங்ஷனையும் கிராஸ் பண்ணி வந்துட்டாங்களாம். இப்போ ஒத்தக்கடை ஜங்ஷனை கிராஸ் பண்ணி அந்த ஏரியாக்குள்ளே மதுரைக்குள்ளே என்ட்ரி ஆகி போயிட்டு இருக்கும்போது மதன் அவரோட ஃப்ரெண்டு ராஜோட கையை பிடிச்சிருக்கிறாருங்க. கையை பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவர் ராஜை பார்க்கல, மிரரை பார்த்துட்டு இருக்கிறாரு, சைடு மிரரை, லெஃப்ட் சைடு மிரரை பார்த்துட்டு இருக்கிறாரு. எதுவுமே பேசாமல் அவருக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து இருக்குதான், உள்ளங்கையெல்லாம் வேர்த்து போயிருக்குது. ராஜ் மேலே கை வச்சிருந்துமே அவர் தெரிஞ்சிருச்சு, கை நடுக்கத்தோடு இருக்குது, ஒரு மாதிரி பயந்து ஸ்வெட்டிங் ஆகுது. மறுபடியும் ஏதோ ஒரு விஷயத்த மதன் பின்னாடி பார்த்துருக்கிறாருங்கிறத ராஜ் புரிஞ்சுக்கிறாரு. மெதுவாக அவருமே சைடு மிரரில் பார்த்தா இவர் சொன்னது உண்மைதானாங்க. அதே மாதிரி இவர் பார்த்த ஒரு பொண்ணோட உருவம் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருந்திருக்குது. அதாவது ஓடி வந்துட்டு இருக்குது, நடந்து கூட வரலங்க, நிக்கலங்க, ஓடி வந்துட்டு இருக்குது. வண்டியோட ஸ்பீடுக்கு கொஞ்சம் கம்மியா பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னே ராஜு ஒரு அழுத்தி இருக்கிறாருங்க வண்டியை. நேராக அவரோட வண்டி போய் நின்ன இடம் அழகர் கோவில். அழகர் கோவில்ல 18ஆம் படி கருப்பசாமி கோயில் சொன்னேன் இல்லையா, இந்த கோயில்ல எப்பயுமே சூடம் ஏற்றிட்டு தான் போவாராம் அவர். இந்த மாதிரி அன்டைம்ல வெளியே போனாலோ போகும்போதும் சரி வரும்போதும் சரி சூடம் ஏற்றி எலுமிச்சம்பழம் வச்சு வண்டியை டயர் மேலே ஏற்றிட்டு தான் வருவாராம். சில சாங்கியம்லாம் பண்ணிட்டு தான் வருவாராம். அதே மாதிரி இப்போ ஒரு உருவத்தை லைவாக பார்த்துருக்கிறார். நேராக போய் நின்றுட்டு, ஐயா கருப்பா நீ தான்யா காவல் காக்கணும், யாருன்னே தெரியல, பின்னாடி வந்து ஒரு ஆத்மா அந்த மாதிரி விரட்டிக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு அவர் கும்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு. நம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதர் மதன், கடவுள்னா நம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதர் இன்னைக்கு தடவை ஒரு அமானுஷத்தை கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறமா, ஏன்னா அந்த பொண்ணு ஒரு பேய் தான், ஒரு ஆத்மா தான். ஏன்னா ஒரு நார்மலான ஒரு பொண்ணுக்கு ரோட்ல என்ன வேலை, அதுவும் ரோட்ல ஏன் பின்னாடியே ஓடி வரப்போகுது, மெயின் ரோட் பைபாஸ்ல பின்னாடியே நடு ரோட்ல ஓடிட்டு வர்றது நார்மல் பொண்ணா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ பயந்த மதன் என்ன பண்றாருன்னா முதல் முறையா அவரோட குலசாமியான 18ஆம் படி கருப்பசாமியை கையை எடுத்து கும்பிட்றாருங்க. மனசார கும்பிட்டுருக்கிறாரு. அவர் தான் அவருக்கு குலதெய்வம், காவல் தெய்வம் எல்லாமே அவர் குடும்பத்துக்கு. இவ்வளோ நாளாக குலசாமியை வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காத ஒரு பர்சன் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா கையெடுத்து கும்பிட்டுட்டு கீழே சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை காப்பாத்தியா, பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு அமானுஷம் எங்களை துரத்துதுன்னு சொல்லி கும்பிட்டுட்டு நேராக அவங்களோட குடவுனுக்கு போகிறாங்க. இவங்களோட குடவுனோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, வண்டியெல்லாம் ஒரு மாதிரி ஸ்கிராப்ல போடுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஏரியா இருக்குதாங்க இவங்க ஏரியாவுக்கு பக்கத்தில். அதாவது அந்த அழகர் கோயில்ல இருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர்ல தான் இவங்களோட குடவுன் இருக்குது. அந்த குடவுன்ல இருந்து பார்த்தாலே அழகர் கோயில் தெரியுமா. மதன் குடிச்சிருக்கிறனால அவரால் வீட்டுக்கு போக முடியாது. அவருக்கு என்னதான் ஃபுல்லா இறங்கிட்டாலுமே இப்போ மறுபடியும் ராஜ் வந்து குடிக்கல இல்லையா, ஆல்ரெடி 2 பேருமே வீட்டுக்கு போக மாட்டாங்களாம். இந்த மாதிரி ஈவெண்ட்னால 2 நாள் அந்த குடவுன்ல தான் இருப்பாங்களாம். நம்மளை குளிக்கிறதுக்கு ப்ரஷ் பண்றதுக்கு எல்லாமே செட் பண்ணி வச்சிருப்பாங்களாம். அதனால இவங்களோட குடவுன்லையே அன்னைக்கு நைட்டு 2 பேரும் தங்கிடுறாங்க. இவங்க குடவுனுக்கு பக்கத்துல யாருமே கிடையாது. இந்த ஸ்கிராப்க்கு போடுற அந்த காரு எல்லாம் ஸ்கிராப் பண்ற அந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குமா. அது போக சுத்திலுமே ஒரு மாதிரி கருவேலங்காடு மாதிரி தான் இருக்குமாங்க. 2 பேருமே பட்டையை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு குடிச்சிருக்கிறாங்க. எனக்கு இது எப்படி உங்ககிட்ட சொல்லன்னு தெரியல, ஆனால் அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்லி தான் ஆகணும் இல்லையா. இதுதான் அங்கே நடந்திருக்குதுங்க. சாமியை கும்பிட்டுட்டு நேராக அந்த குடோனுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு பயமாக இருந்திருக்குது இன்னுமே அந்த பேய் மேலே. இப்போ 2 பேருமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிருக்கிறாங்க. குடிச்சிட்டு அதை பற்றின பேச்சை பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே வெளியே இப்படி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. என்னன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக் எல்லாத்துக்குமே இவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சொன்னேன் இல்லையா, இவங்க தான் சாப்பாடு வைப்பாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு சாப்பாடு வைக்காம வந்துட்டாங்க உள்ள, அவங்களோட குடோனுக்குள்ள வந்துட்டாங்க. இன்னொன்று அவங்க சைடிஸ்க்காக வெளியே இந்த சாமி கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் இவங்க குடோனுக்கு போகிற வழியில் சில்லி சிக்கனும் இன்னும் கொஞ்சம் இந்த டிஷ்ஷஸ்லாம் வாங்கிட்டு தான் போயிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தான் வெளியே இருந்து குலைக்குதுங்க போல, கொஞ்சம் போட்டு வாடான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க கடிச்ச அந்த எலும்பு துண்டையும் இன்னும் கொஞ்சம் சிக்கனை எடுத்து வைக்கிறாரு மதன். ராஜ் வெளியே போய் சிக்கனை வைக்க போயிருக்கிறாருங்க. இப்போ மதன் மட்டும்தான் உள்ள உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறாரு. வெளியே போய் சாப்பாடு வைக்க போன ராஜை காணும்.
கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகுது. நாய் எதுவுமே குலைக்கல, இவரோட சவுண்டுமே கேட்கல. எங்க போயிருப்பான்? ஒருவேளை சூச்சு கீச்சு போயிருந்தா கூட இந்நேரம் வந்திருக்கலாமே, நாய் கூட எந்த சவுண்டும் இல்லைன்னு சொல்லிட்டு டவுட்ல எந்திரிச்சு போயிருக்கிறாரு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு வெளியே போனவர் அவர் கையில எடுத்துட்டு போயிருக்கிறாருங்க. அப்படியே போய் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சேர்த்தே எடுத்துட்டு போயிருக்கிறாரு, தம் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. வெளியே போய் பார்த்தா ராஜை காணும். அந்த இடமே ஒரு மாதிரி இந்த பூச்சி சத்தம் கேட்கும், பார்த்துருக்கீங்களா? நைட் நேரத்தில் ஒரு பூச்சி சவுண்டு கேட்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் இருந்திருக்குதுங்க. செம பனியாக, செம்மையாக குளிர்தான். இவருக்கு நல்லா தெரியும் மதனுக்கு, இந்த காலகட்டத்தில் இந்த குளிர்காலமாகவே இருந்தாலும் இந்த அளவுக்கு குளிர் இருக்காது. ஒரு ஃப்ரீசருக்குள்ளே போய் நம்ம உட்காந்தோன்னா எந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகும் நம்மளோட கை கால்லாம், அந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்குதுங்க. என்னடா அது, இந்த அளவுக்கு குளிர் நான் பார்த்ததே கிடையாது குடவுனில், இவனை வேற காணும்னு சொல்லி பயம் வந்துருக்குது மதனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா மதனுக்கு என்னதான் சின்ன வயசுலேருந்து பேய் இந்த சாமி மேலாம் நம்பிக்கை இல்லைனாலும் அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிற பர்சனுக்கு நடந்த விஷயங்கள்லாம் அவர் கேள்விப்பட்டிருக்கிறாரு. நிறைய பேர் கதையாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி இந்த மாதிரி குளிர்ச்சியான ஒரு இடத்துல தான் ஆத்மாக்கள் இருக்கும். அதாவது ஒரு கெட்ட சக்தியோ இல்லை ஒரு கெட்ட ஆன்மா, நம்மளோட ஒரு இறந்து போன ஆத்மா நம்மளை வந்து நெருங்குது அப்படின்னாலே நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப கோல்டாக ஃபீல் ஆகுங்க. இது உண்மையான ஒரு விஷயந்தான். இது சம்மந்தமாக நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, போன ஸ்டோரியில் சொன்ன மாதிரி தான் பேரநார்மல் சயின்டிஸ்டே சொல்லியிருக்கிறாங்க. பேய் இருக்கிறதுக்கான அறிகுறிகளில் இதுவும் ஒன்று. அந்த மாதிரி தான் அவரோட குடவுனை சுற்றி இருந்திருக்குதுங்க. இப்போ ராஜ் எங்கன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடி இருக்கிறாரு, எங்கேயுமே இல்லை. ஒரு இடத்துல ஒரே ஒரு குட்டி நாய் மட்டும் கருப்பு கலரில் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குட்டி அது மட்டும் எங்கேயோ பார்த்து குலைச்சிக்கிட்டே இருந்திருக்குது. வேகமா ஓடி போய் பார்த்தா ராஜ் அங்கதான் படுத்திருக்கிறாராங்க கீழே. இன்னமும் எதுன்னு சொல்லிட்டு அவரை கன்னத்திலே அடிச்சு எழுப்பியிருக்கிறாரு. எழுப்புன உடனே அவர் பயந்து போயிருக்கிறாரு, ஒரு மாதிரி அரண்டு போய் எந்திரிச்சிருக்கிறாரு. என்னாச்சுடான்னு சொல்லும் போது, நீ இங்க எதுவும் பேச வேணா, வா குடோனுக்குள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு வேகமா அவரை கூப்பிட்டுட்டு குடோனுக்குள்ள போயிருக்கிறாங்க. குடோனுக்குள்ள போய் கதவு மூடினதுக்கு அப்புறமா அவரு ஒரு பதட்ட நிலையிலே இருந்திருக்கிறாருங்க. இன்னொரு ரவுண்டு போட்டிருக்காரு. ஐ மீன் அவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, இன்னொரு ரவுண்டு எடுத்து குடிச்சிட்டு, டேய் எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டுட்டு நம்ம போயிடணும்டா, வெளியே போயிடணும்டா, இங்க இருக்க வேணாம், இங்க ஏதோ ஒண்ணு இருக்குது, அது நம்மளை பின்தொடருதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எதுடா என்னாச்சுடான்னு சொல்லி கேட்டா, பைபாஸ்ல ஒரு பொண்ணு பின்னாடியே துரத்துச்சுன்னு சொன்னார் இல்லையா, அதே பொண்ணு இவர் வெளியே அந்த 2 நாய்களுக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது வந்து நின்று இருக்குதுங்க. அந்த 2 டாக்ஸுமே, ஸ்ட்ரீட் டாக்ஸ் 2 இருக்கு இல்லையா, அதுங்க 2மே அந்த உருவத்தை பார்த்து குலைச்சிக்கிட்டே பின்னாடியே ஓடிடுச்சுங்களாம். இவரும் அதை அப்படியே விட்டாராம். சரி குலைச்சிக்கிட்டே ஓடிச்சுங்க, அதுவும் பயந்து ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாராம். ரூம்குள்ள வரலாம், ஐ மீன் இந்த குடோனுக்குள்ள வரலாம்னு சொல்லிட்டு திரும்பினவரு அவரோட மதியிலே இல்லையாங்க. ஒரு மாதிரி அவரே திரும்பி இருக்கிறாரு. இந்த 2 நாய்களும் எந்த திசையில ஓடிச்சுங்களோ அந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. நடக்க ஆரம்பிச்சவர் ஒரு கட்டத்துக்கு மேல வயசான ஒருத்தரை பார்த்துருக்கிறாரு. வயசான ஒரு தாத்தா, ஒரு மாதிரி எலும்பும் தோலுமா ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கிறாரு. இவர் வார்னிங் கொடுத்துருக்கிறாரு, தம்பி இந்த சைடு வந்து போகாதப்பா, அங்க வந்து ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யோ நீ யாரையா சொல்றதுக்கு, போயா, அந்த சைடு ஒரு பொண்ணு ஒன்று போச்சுன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க. இது எல்லாமே ராஜுக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் இது ஏன் நடந்துச்சு, இவர் ஏன் அப்படி பேசணும், எதனால் அந்த பொண்ணு பின்னாடியே போகணுங்கிறது இவருக்கு தெரியலங்க. ராஜுக்குமே அவரோட கை கால்லாம் இப்போ நம்ம ஃப்ரீசரில் ஒரு வாட்டர் கேன்ல தண்ணியை பிடிச்சி போட்டோம்னா எப்படி கட்டி ஆயிரும், அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இவரோட கை கால்லாம் ஒரு மாதிரி உறைஞ்சு போக ஆரம்பிச்சிருக்குதுங்க. அந்த முள்ளுக்காட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 ராஜுக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, எங்க போயிட்டு இருக்கிறாரு எல்லாமே புரியுதுங்க. ஆனா அவரோட உடம்பும் அவரோட மனசும் அவரோட கண்ட்ரோல்லே கிடையாது. யாரோ ஒருத்தவங்க அவரை வந்து ஆக்கிரமிக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த 2 ஸ்ட்ரீட் டாக் ஓடிச்சு இல்லையா, அந்த டாக் 2மே மயக்கம் போட்டு கிடக்குதாங்க கீழே. அந்த நாய்களை தாண்டி அவர் போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவரோட காதுல யாரோ ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்ட உடனேயும் அவருக்கு சுயநினைவு வந்திருக்குது. இந்த சுயநினைவு வந்த உடனேயுமே அடுத்த செகண்டு அவரை சுத்திலுமே சுருட்டு ஸ்மெல் அடிச்சிருக்குதுங்க. ஒரு மாதிரி சுருட்டு, ஒரு 4 பேர் 4 பக்கம் நின்று சுருட்டு அடிச்சு ஊதுனாங்கன்னா அந்த புகையோட ஸ்மெல் எப்படிங்க இருக்கும். வேமா ராஜ் ஓடி வரும்போது கருப்பு கலர்ல ஒரு உருவத்து மேல மோதி மயக்கம் போட்டு விழுந்துட்டாராங்க. இந்த கருப்பு கலர்ல வந்த உருவம் யாருங்கிறது ராஜுக்கு தெரியல. ஆனால் அது ஒரு ஆம்பளை தான் மச்சான், அது ஒரு ஆம்பளை தான் மாப்பிள்ள, எனக்கு நல்லா தெரியும், நல்லா கட்டுமஸ்டான உடம்பு, எனக்கு அது அவர் மேலே இடிச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, அவரோட ஃபேஸையோ எதையுமே நான் பார்க்கல, இடிச்ச ஸ்பாட்டுக்கு நான் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். இப்போ மதன் என்ன பண்றாருன்னா எந்திரிச்சு வெளியே போறாரு. ராஜ் போகாதரான்னு சொல்லியுமே அவர் கேட்காம நேராக எந்திரிச்சு போய் பார்க்குறாரு. ஒரு கருப்பு கலர் குட்டி நாய் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த குட்டி நாயை காணுமாங்க.
அது யாரு, அந்த குட்டி நாய் யாரு? இவர் சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்த்துருக்கிறாரு. அந்த ஏரியாவை, அதாவது இவங்க வளர்த்த அந்த 2 ஸ்ட்ரீட் டாக்ஸுமே செத்து போய் கிடக்குதுங்களாம். ரத்தமோ எதுவுமே வரல, உறைஞ்சி போய் செத்து போனால் எப்படி இழுத்துக்கிட்டு கிடக்குமோ அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு ஸ்டிஃபாக கிடக்குதான் 2 நாயுமே அந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே. அதுக்கு மேலே அந்த இடத்துல அவர் இல்லை. வேகமாக ஓடி வந்துடுறாங்க, குடோனுக்குள்ளே ஓடி வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க அவங்க 2 பேருக்குமே தூக்கம் இல்லைங்க. வீட்டுக்கும் போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இவங்க மறுபடியும் அந்த காட்டுப்பகுதியை தாண்டி தான் போகணும். இன்னொரு 2-3 மணி நேரத்தில் விடிஞ்சிடும். 6 மணிக்கெலாம் அந்த ஸ்கிராப், அந்த காரில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்துருவாங்க. இந்த கார் ஒர்க் பார்க்குறவங்களாம் வந்துருவாங்க. அது வரைக்கும் எப்படி தாக்கு பிடிக்குன்னு தெரியாமல் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. வெளியே ஃபுல்லாக ஒரு மாதிரி சலங்க சத்தம் கேட்டிருக்குதுங்க. இவங்க எத்தனையோ தடவை எத்தனையோ ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வந்து கும்பலாக தங்குவாங்களாம் அந்த குடவுனில். அப்போம்போது இருக்காத ஒரு சத்தம் அன்னைக்கு நைட்டு முழுக்க கேட்டிருக்குது. சலங்கையை கட்டிக்கிட்டு யாரோ ஒருத்தர் இங்கிட்ட அங்கிட்டு ஓடுறாங்களாம். அந்த குட்டி நாய் சொன்னாங்க இல்லையா, அந்த குட்டி நாய் கத்திக்கிட்டே இருக்குதாங்க. நைட்டு முழுக்க கத்திக்கிட்டே இருக்குதாங்க. இவங்க குடவுனை சுற்றி இந்த சலங்க சத்தமும் இந்த குட்டி நாயும் ஓடி வந்துக்கிட்டே இருக்குதாங்க. போக சுருட்டு ஸ்மெல் பயங்கரமாக அடிச்சிருக்குது. பயந்து போன மதனும் கார்த்தியும் அடுத்த நாள் எந்திரிச்சோனையுமே அவங்களோட குடவுன்லேயே குளிச்சு முழுகி அவரோட குலசாமியான 18ஆம் படி கருப்பசாமி கோயில்கிட்ட போய் அங்கே இருக்கிற ஒரு பூசாரி, இவரோட சொந்தக்காரர் தானா, அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்ல அவர் உட்கார வச்சு சோழி போட்டு பார்த்து அது போக கருப்பங்கிட்ட உத்தரவு கேட்டு அவரோட உடம்புல கருப்பை இறங்கி சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தெரிய வருதுங்க. என்னன்னா, இந்த ஒரு பொண்ணு பின்னாடியே விரட்டுச்சு இல்லையா, அது ரோட்டில் அடிபட்டு இறந்த ஏதோ ஒரு பொண்ணோட ஆத்மா. அந்த ஆத்மா நிறைவேறாத ஆசையோடு சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இவர் கவுச்சி சாப்பிட்டுட்டு, அந்த கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரும்போது கவுச்சி சாப்பிட்டுக்கிட்டு இந்த சரக்கெல்லாம் குடிச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வந்த காரணத்தினால நடு ரோட்டில் அவரை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்குது. ஆனால் அதால் முடியலை. இவர் வாங்கி வச்ச அந்த சிக்கனு, அதாவது அந்த பின்னாடி உட்காந்து குடிச்சிட்டு வருவான்னு சொன்னேன் இல்லையா, அங்கே இருக்கிற சைடிஸ்லாம் பின்னாடியே தான் வச்சிருக்கிறார். அந்த வாடைக்கு அந்த ஓடி வந்த உருவம் பின்னாடி தாங்க உட்கார்ந்து இருந்திருக்குது. இவங்களோட வண்டியில பின்னாடி உட்கார்ந்து அந்த கறி எலும்பு எல்லாத்தையும் சாப்பிட்டது மட்டும் இல்லாம இவங்க கூடயே இவங்களோட இடத்துக்கும் வந்திருக்குது. ஆனால் நாங்க கோவிலுக்கு போயிட்டு தான் பிரதர் எங்களோட குடவுனுக்கே போனோம். அப்ப அந்த ஆத்மா அங்கேயோட போயிருக்கணும்ல, எப்படி எங்களோட குடவுன் வரைக்கும் வந்துச்சுங்கிறது எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அந்த குடவுன்ல அந்த ஆத்மா அன்னைக்கு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாமா. இவங்க 2 பேரும் அன்னைக்கே சாக வேண்டியதான், இறக்க வேண்டியதான். இருந்தாலும் அன்னைக்கு இவங்களை வந்து காப்பாத்தினது 18ஆம் படி கருப்பாங்க. கருப்பனோட காவல்னால தான் இவங்க தப்பிச்சிருக்கிறாங்க, உயிர் பொழைச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு ராஜ் வந்து இடிச்சு விழுந்ததுமே, அவர் காதில் வந்து சவுண்டு கேட்டதுமே, இந்த கத்துன சவுண்டு, சலங்க சவுண்டு, இந்த சுருட்டு ஸ்மெல்லு எல்லாத்துக்குமே காரணம் 18ஆம் படி கருப்பன் தானாங்க. இந்த கருப்பனை தாண்டி அணுவும் அசையாது. நீ என்னைக்கு அவனோட சன்னதியில் வந்து அவனோட எல்லைக்குள்ளே வந்து அவனுக்கு ஒரு சூடத்தை கொளுத்திட்டு அவனை மனசார கருப்பா என் குலத்தை காப்பாற்று, என் கூட துணைக்கு வாயான்னு கூப்பிட்டியோ, அன்னைக்கே கருப்பன் உன் கூட வந்துட்டான், உன் கூட வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கிறான். கருப்பனை மீறி எந்த சக்தியும் உன்னை தொடர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சாமி வந்து சொல்லியிருக்கிறாருங்க. எனக்கே ஒரு மாதிரி உடம்புலாம் புல்லரிச்சிருச்சுங்க அந்த கதையை கேட்டு. அதே மாதிரி தான் மதனுக்கும் கார்த்திக்கும் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிச்சு இப்போ வரைக்கும் அந்த அழகர் கோயிலில் இருக்கிற 18ஆம் படி கருப்பனுக்கு அவங்க நேர்ந்துக்கிட்டு இந்த நேர்த்திக்கடன் செலுத்துறது. மதுரை பாண்டி கோயிலில் வந்து கெடா வெட்டி சோறு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இந்த கருப்பனை கும்பிட்டுட்டு கெடா வெட்டி சோறு போடுவாங்களாம். அவங்க குடும்பத்தில் அவங்களோட ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே சோறு போடுறது. இப்போ வரைக்குமே அந்த கருப்பனை மனசில் நினச்சிக்கிட்டு தான் எல்லா வேலையும் பார்ப்பாராங்க. அதான் கருப்பன் வந்து காப்பாற்றிட்டாரே பிரதர், அப்புறம் எதுக்கு வந்து அவரோட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாருன்னு கேட்குறீங்க? அது அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு பர்சனல் இஷ்யூனால, அவங்களுக்குள்ள வந்த ஒரு சண்டையினால யார் அதிகமாக காசு போட்டாங்க, அந்த மாதிரி சில வாக்குவாதங்கள்லாம் இருக்கும் பிஸ்னஸில். அதன் அடிப்படையில் அவர்கிட்டே கொடுத்துட்டாராங்க. நீயே வச்சுக்க. அந்த ராஜுங்கிறவர் தான் இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவரோட பேர் மட்டும் ஒரிஜினல் நேம் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. அவரோட நேம் மட்டும் ஒரிஜினல் நேம் கிடையாதுங்க. ஆனால் இது மதுரையில் தல்லாக்குளம் பகுதியை சேர்ந்த மதன்கிறவரோட ஒரு உண்மை கதைங்க. அவர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பினதை நான் உங்களுக்கு என்னோட ஸ்டைலில் நரேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் கருப்பண்ணசாமியை ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு இடத்துல ஆபத் பாந்தவனா அவர் வந்து எனக்கு நின்றுக்கிறாருன்னு உங்களுக்கு எதனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடிஸை கொடுத்துருக்கிறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். எல்லாமே ஓகே தாங்க. இதில் என்ன ஒரு மனசை உறுத்துற ஒரு விஷயம்னா,
பைபாஸில் ஒரு மதன் வந்து வந்துட்டு இருக்கும்போது பேக் சைடில் ஒரு பொண்ணோட ஆத்மா பின்னாடியே ஓடி வந்துச்சுன்னு சொன்னார் இல்லையா? அவ்வளோ தூரம் ஒரு ஆத்மா ஓடி வந்து பயந்து முன்னாடி வந்து உட்கார்ந்த ஒரு மனுஷன் நேராக வீட்டுக்கு போகாமல் சாமியை கும்பிட்டுட்டு குடவுனுக்கு போயிட்டு, சரி குடவுனுக்கு போகிறாங்க, குடோனுக்கு போய் தான் ஆகணும். அவங்களோட திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு போகணுங்கிற காரணத்தினால அங்கே போனாங்க. அதெல்லாம் ஓகே தாங்க. ஆனால் அந்த குடோன்ல அந்த பொருளெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். அங்கேயே உட்காந்து குடிச்சாங்க பார்த்தீங்களா? அங்க இருக்கிறாங்கங்க. மதுரைக்காரங்களுக்கு வந்து இந்த பயமே கிடையாதுடா, அப்புட்றா அப்புட்றான்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஸ்டோரி மூலமா இப்படி ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. மதன் பிரதர், ஆல்ரெடி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசினேன். இன்ஸ்டாகிராமில் ஃபன்னியான டாக்லாம் போச்சு நமக்குள்ள. அதே தான் இப்போ ப்ளூபர்ஸ்லையும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம என்னென்னலாம் பேசணுமோ, நான் என்னென்னலாம் உங்ககிட்ட கேட்டேனோ, இந்த பாய்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சில இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களில் இவர் கொஞ்சம் வேறு லெவல்யா, நீங்கள் வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட் டைமாக ஒரு ஹாரர் ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படிச்சுட்டு, அதாவது அவங்க அனுப்புகிறாங்க, சப்ஸ்கிரைபர் அனுப்புகிறாங்கன்னா அதை பார்த்து படிச்சுட்டு கொஞ்சம் பயம் இருக்கும் எனக்குள்ளே. நான் அதுலேருந்து அந்த ஒரு ஸ்டோரியிலேருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு 3.5 மணி நேரம் எடுத்துக்கும் எனக்கு. நான் வேறு எதனா ஒரு வேலைகளை பார்த்துக்கிட்டோ, அர்ஜுன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோ, எதனா ஒரு இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுலேருந்து வெளியே வந்துடுவேன். எனக்கு 3.5 மணி நேரம் ஆகும் ஆனால் ஒரு ஸ்டோரியிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு. ஆனால் இவரோட ஸ்டோரியை படித்து முடித்ததுக்கப்புறமா நான் அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துலேயே வெளியே வந்துட்டேங்க. ஏன்னா எனக்கு என்னோட இஷ்ட தெய்வமும் கருப்பசாமி தான் வச்சுக்கோங்களேன். அது ஒரு சைடு புல்லரிக்கிற மொமெண்ட்டாக போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவர் பண்ண அந்த சேட்டைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சேட்டைகள்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தனால நான் ஈஸியாக இந்த ஸ்டோரியிலேருந்து வெளியே வந்துட்டேன். அந்த மதன் பிரதர் வந்து இந்த ஸ்டோரியை அனுப்பலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 18ஆம் படி கருப்பசாமி, அதாவது அழகர் கோயிலில் இருக்கிற 18ஆம் படி கருப்பசாமி ஐயாவோட ஒரு வரலாறை நான் படிச்சிருப்பேனாங்கிறது கேள்விக்குறி தான். இந்த ஸ்டோரி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த 18ஆம் படி கருப்பசாமி அவரோட வரலாறு என்னங்கிறத நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு மதன் பிரதர் சொன்னார். நான் எப்போவுமே ஒரு ஸ்டோரி வந்துச்சுன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு வருவேன். அப்படி ஆராய்ச்சிகள்லாம் பண்ணும்போது தான் இந்த 18ஆம் படி கருப்பசாமி ஐயாவோட வரலாறு என்னங்கிறத பார்த்து படித்து உங்ககிட்ட ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதை சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம் கோஸ்டீஸ். டாட்டா, பாய் பாய்.